Hi friends, welcome to Sumitra Kitchen Family. டுடே என்ன சமையல் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான். தேவை புலாவ் சொல்லும் பார்த்தீங்களா, தேங்காய் பால் எடுத்தது, அப்புறம் மீல் மேக்கர் அதை வந்து சிக்கன் போல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து புரட்டாசி மாதம்னால என்ன சமைக்கிறதுனே தெரியும், அதனால் சைடிஷ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இது போல் சரி மீல் மேக்கர் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சி. ஸோ அதனால் செஞ்சேன். எப்பவுமே செய்ய மாட்டேன், ரொம்ப ரேராக தான் செய்வேன். இன்றைக்கி வந்து புலாவுக்காக வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ராஜ்மா அண்ட் ப்ளஸ் வந்து ஒயிட் சன்னாவும் பட்டாணியும் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலை அப்படின்னு 4:30 மணிக்கு செய்ய முடியாது. ஸோ தேங்காய் பால் வந்து நான் நைட்டே அரைச்சி ஒரு 12 மணிக்குள்ளார இருக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் காலையில் வந்து மிக்ஸி ஒரு சவுண்ட் கேட்க தூக்கமும் கெடும். ப்ளஸ் எனக்குமே தூக்கம் கெடும். காலையில் எழுந்து அவசரம் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எப்படியாவது அந்த 1 hour கூட கிடக்குன்னு செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour 150 minutes எக்ஸ்ட்ரா. அப்புறம் வந்து இப்போ தேங்காய் பால் செய்யறதுக்கான இதை வந்து பார்த்துக்கலாம். நம்ம எப்பயும் கூட யூஸ்வலாக பட்டை பிரிஞ்சிலாம் போடுவோம் பார்த்திங்களா. பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த மராட்டி மொக்கு, இது கல்பாசி, பிரிஞ்சியில் ஒரு 3-4 போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கசகசாவும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். சோம்பு ப்ளஸ் சீரகமும் போட்டிருக்கேன். இது சோம்பு. நான் ஸ்பைசஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வாசனை போகாமல் இருக்கும். அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி வச்சு போட்டிருக்கேன். அப்படி போட்டு முழுசாக வாசனை வராது. ஸோ அந்த மாதிரி நான் தட்டி தான் எப்போயுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுவது. அதனால் தட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து இப்போ நம்ம சாமி கும்பிட்டு பார்த்தே 3 படையல் போட்டோம்ல. ஸோ நிறைய தேங்காய் மீந்துடுச்சு. நான் 4-5 மூடி இருக்கும். ஸோ அந்த 3 மூடி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 500 கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா கசகசா, நெய் 2 ஸ்பூன் நெய் கசகசா போட்டிருக்கேன். நம்ம பால்லேயே கூட கசகசா ஊற வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ நான் மார்னிங் நைட்டு இது பண்ணனால இப்போ போட்டுடுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு, நெய் ஃபஸ்ட்லேயும் போட்டுக்கலாம், லாஸ்ட்டில் கடைசியாக கூட விட்டுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால மறந்துடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக சட்டுன்னு வேகும். ஆயில் ஊற்றிக்கலாம், தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இடையில கலர் விட்டுகிட்டே இருங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் சொன்னால அதுக்கேற்றாப்புல எங்களுக்கு ஏற்றது. நான் இஞ்சி பூண்டு நிறைய போட்டுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கடைசியாக போட்டுக்கலாம். இப்பயே போட வேண்டாம், ஆப்ஷன் தான் அது. இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அது கொஞ்சம். ஸோ அதனால் அது போடுறது. ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ தான். இந்த சாஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு பாருங்கள். டொமேட்டோவில் இருக்கிற அந்த விதையை